உங்க மாமா போய் காப்பாத்திட்டாராம். தெரியுமே, பாக்கும்போதே தெரிஞ்சிருச்சு சத்யா கிடைச்சிட்டான்னு. சீதாக்கு எப்படி அந்த லொகேஷன் கிடைச்சது? அவளுக்கு யார் கொடுத்தது? வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. வந்து என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா, சிறடி காசி சீரியலில் நாளைக்கு என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு வாங்க பார்த்துடலாம். சிறடி காசி சீரியல் ரொம்ப விருப்பமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. நம்ம சீதாக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்லாங்க. அதாவது சத்யா அவங்க போய் முத்து அவங்க காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க. அது எப்படியாவது அந்த போலீஸ்காரன் மூலிமா வந்து தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் போலீஸ்காரனுக்கும் முத்துக்கும் ஆகாது. ஆனால் சீதா வந்து அந்த போலீஸ்காரை தான் வந்து விரும்புகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு தரமான ஒரு சம்பவத்தை நோக்கி தான் சிறடி காசி சீரியல் போயிட்டு இருக்குது. முத்து வந்து வீட்டில் வந்து மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா போய் என்ன பண்ணுறாங்க, நம்ம சீதா வீட்டில் போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சத்யாவை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சீதா ரெண்டு, எனக்கு தெரியுமே ஆல்ரெடி, எனக்கே இப்போ தான் வந்து முத்து கூப்பிட்டு சொன்னால் உனக்கு எப்படி ஆல்ரெடியே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் மூஞ்சி பார்த்தாலே சிரிச்சிங்களே, அதை வச்சே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. இதுலேருந்து முத்துக்கும் மீனாக்கும் ஒரு டவுட் வருதுன்னு சொல்லாங்க. மீனாவும் அவங்க அம்மாவும் ஒரு சீதாவோட அம்மாவும் சந்தேகப்படுறாங்க. இவ ஏதோ ஒரு மூலிமா ஏதோ ஒன்று பண்ணுறா, நல்லா தெரியுது, ஆனால் மறைக்கிறா. ஆனால் எப்படி அதை கண்டுபிடிக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு நாளில் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க. முத்துன்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த சைபர் கிரைம்கிட்ட கூட கேட்டேன், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் கூட அந்த இதை பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு, இடத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் சீதாக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது, அது எப்படியாவது கேட்டுப்பார் மீனா அப்படின்னு சொல்லி முத்து வந்து மீனாட்ட திரும்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. மீனாவும் யோசிக்கிறாங்க, இது எப்படி வந்திருக்கும், சாத்தியமாக இருக்கும், ஒருவேளை அந்த போலீஸ்காரன் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அப்படி சீரியலோட விளம்பர போகிறான்னு சொல்லாங்க. சிறடி காசி சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எதை நோக்கி போயிட்டு இருக்குது, இது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் முத்துவும் அவங்களோட ஃப்ரெண்டுவும் நம்ம சத்யாவை தேடுன்னு தேடுறாரு. அங்கேயும் இங்கேயும் அலமோதி தேடி கடைசியாக சைபர் கிரைம்கிட்ட போகும்போது தான் வந்து இந்த மாதிரி ஹேக் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சீதாவை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து சத்யா லாக் ஆகிட்டாங்க, அதை வந்து நீங்கள் டீம்கிட்டருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் கொண்டு அனுப்பிச்சி விட்றாங்க. யார் மூலியமானா அந்த டிராஃபிக் போலீஸ்கார் மூலியமாக தான் அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் மீனாக்கும் நம்ம முத்துக்கும் அந்த போலீஸ்காரனுக்கும் ஆகாது. ஆனால் சீதாக்கு மட்டும் எப்படி அந்த இது தொடர்பாச்சுன்னு சொல்லி அடுத்த வாரம் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை நோக்கி போகுன்னு நினைக்கிறேன். ஆனால் சிறடி காசி சீரியலில் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. நம்ம ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்குதுன்னே சொல்லலாம். ஒரு தரமான ஒரு சம்பவத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. சத்யா வெளியே வந்துட்டான், எக்ஸாம் எழுத போகிறாரு. எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் வந்து சித்தி ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் டீம் கூட சேர்றா, அது வேறு ஏதோ சம்பவம் பண்ணுவாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போ வரையும் நடந்துகிட்ருக்கு, நல்லா சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் சீதா எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு, இவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரான்னு முத்துவும் மீனாவும் எடுக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிறடி காசி சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.